அஸ்ஸலாமு அலைக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திற்கு பிறகு இஸ்ரேலியர்கள் தங்கள் பரிசுத்த பொருட்களை கொண்ட தாபூத்தை பாதுகாத்தனர். தாபூத் விசுவாசிகளுக்கான அல்லாவின் வழிகாட்டலும் ஆதரவும் குறிக்கும். தாபூத்தை மதிக்காமல் எதிரிகள் அதை தூக்கி எறிந்தனர். பலவீனமாகவும் பயத்துடன் இருந்த இஸ்ரேலியர்கள் அல்லாவில் நம்பிக்கைதான் அவர்களை வழிநடத்த வேண்டும், வெறும் பொருட்கள் அல்லது சின்னங்கள் அல்ல என்பதற்கு நினைவூட்டப்பட்டனர். இஸ்ரேலியர்கள் தங்களை வழிநடத்த ஒரு ராஜாவை நியமிக்க தமது நபியிடம் கேட்டனர். அல்லாஹ்வின் கட்டளையின்படி நபி தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிநடத்தவும் ராஜாவாகவும் அவர்களின் நபி நியமித்தார்கள். தாலூத் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதாரமாக வல்லமையானவோ அரச குடும்பத்தில் பிறந்தவராகவோ இல்லாததால் பல இஸ்ரேலியர்கள் அவரில் சந்தேகம் கொண்டனர். மக்களிடம் நபி கூறினார்கள், அல்லாஹ் அவரை உங்களுக்கு பரிசுத்தமாக தேர்ந்தெடுத்து மதிப்புடன் ஆசீர்வாதித்துள்ளான். அவன் வல்லமிக்க அறிவுடையவன். தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பொறுப்பை கவலையின்றி ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையான தலைமை அல்லாஹ்விடமிருந்து வரும் மற்றும் தனிப்பட்ட நிலை அல்லது செல்வம் முக்கியமல்ல என்பதை நிரூபித்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சவால்கள் மற்றும் கஷ்டத்தின் காலத்தில் இஸ்ரேலியர்கள் இடையில் பிறந்தார்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் மனமார்ந்தவர், தைரியமுள்ளவர் மற்றும் அல்லாஹ்வுக்கு ஆழமாக அன்பு கொண்டவர். அவர்களின் குடும்பத்தினரையும் மற்றும் ஆடுகளையும் அன்புடன் கவனித்தார்கள். இளமை காலத்திலும் அவர்கள் ஞானம் மற்றும் தைரியம் காட்டினார்கள். தமது மக்களுக்கு உதவி செய்து நீதி விரோத செயல்களுக்கு எதிராக நின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதிக நேரத்தை அல்லாஹ்வை நினைத்து துவா, இபாதா மற்றும் திக்ரில் கழித்தார்கள். அல்லாஹ் அவர்களை பலம், அறிவு மற்றும் அழகான குரலுடன் ஆசீர்வதித்தான். பிறகு மக்களை வழிநடத்தவும் வழிகாட்டவும் மற்றும் அவர்கள் தம் மக்களுக்கு அல்லாஹ் அருளிய ஜபூரின் செய்தியை பரப்பினார்கள்.